ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உலகம் எங்கும் கடவுளால் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே, கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். யோவான் 15வது அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே ஒருவேளை நீங்கள் கடவுளை தெரிந்து கொண்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மதமோ ஜாதியோ எந்த பாகுபாடும் இல்லாமல் தன்னை ஒப்பு கொடுத்து உங்கள் மேலும் என் மேலும் கரிசனை வைத்து தன்னுடைய இரத்தத்தை கடைசி வரைக்கும் இந்த பூமியில் சிந்தவிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆம், நீங்கள் ஒருவேளை கடவுளை தெரிந்து கொண்டதாகவும், நான் அந்த கடவுளை வணங்குகிறேன், நான் இந்த கடவுளை வணங்குகிறேன், நான் ஏதோ ஒரு கடவுளை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை, கடவுள்தான் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த யோவான் ஜான் 15:60 இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் 16 சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உலகம் எங்கும் வாழக்கூடிய ஜனங்களை, அனைத்து ஜனங்களையும் படைத்தவர் கடவுள்தான் என்பதை குறித்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆம், கடவுளிடத்திலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கிறீர்கள், ஏசப்பா எனக்கு பிதாவின் நாமத்தினாலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய் என்று சொல்லி கேட்கும் பொழுது பிதாவானவர் அதை கேட்டு அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆம், நீங்கள் இயேசுவினிடத்திலே ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது பிதா அதற்கு செவி கொடுத்து செயல்படுகிறார். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிதா என்றால் யார், இயேசு கிறிஸ்து என்றால் யார், பரிசுத்த ஆவி என்றால் யார், அன்னை மரியாள் என்றால் யார் என்று சொல்லி நீங்கள் குழம்பக்கூடாது. அன்னை மரியாள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்த தாய். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், பிரஜாபதி என்று சொல்லி வேதத்திலே, அதாவது ரிக்வேதத்திலே பிரஜாபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரஜாபதியாகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட